தராப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நிறைய ஆவிக்குரிய காரியங்களை உங்களோடு பேசப் போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மன்னாவை பெற்று எப்படி வனாந்திரமான சூழ்நிலைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்களோ அதே பிரகாரமாய் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு, இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு, சமாதான குறைவுகளை மேற்கொண்டு ஓடுகிறவர்களாய் சந்து ரியாங்கதர் யுத்த வீரனாய் யுத்த புருஷனாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா, நன்றிப்பா. ரிபா சந்து தியக்கத்தர பாப்பா, ஏதாவது ஒரு காரணத்தை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான்ப்பா இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமாதானத்தை நான் வைக்கிறேன். ரிபா சந்து ரியாக்கத்தரா. வேதம் சொல்கிறது, எபேசிய 4ஆம் அதிகாரம் வசனம் 30 சொல்லி, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்போ அவர் துக்கப்படுவார்னா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்காமல் இருந்துச்சுன்னா அவர் பரிசுத்த ஆவி துக்கப்படுவார். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் பாஸ்டர், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனாலும் எனக்குள்ள கோபம் போக மாட்டேங்கி, மூர்க்கம் போக மாட்டேங்கி, தூஷணமான காரியம் போக மாட்டேங்கி, கசப்பு போக மாட்டேங்குது என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதை முதல்ல விட்டு விடுங்கள். கர்த்தர் அதை வேண்டாம் என்று சொல்கிறார். வேதம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்குள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சமாதானத்தை கெடுக்கிற காரியமே என்னென்னா இந்த மன்னிக்காமல் இருக்க தன்மை தான். நீங்கள் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும், எந்த பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் மன்னித்திருங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு தேவ சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 34:14 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானத்தை தேடுங்க. சமாதானத்தை தேடுறதுக்கு என்ன வழி பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் தீமை செய்யக்கூடாது, நீங்கள் தீமையை விட்டுடணும், நன்மையை நீங்கள் தொடர்ந்து பிடிக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய்க்கும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. ஆமென். சமாதானமாக இருக்கணும்னா, சமாதானமாக இருந்தால் தான் உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதனால் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் எல்லாம் மாறி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் சமாதானத்தை ஒருவரும் திருட முடியாத அளவுக்கு தேவன் உங்களோடு சமாதானமாக இருப்பார். ஆமென். எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் சமாதானத்தை நீங்கள் இழந்தே போக மாட்டீங்க. கண்டிப்பாக ஆனி சிஸ்டருக்காக செபிக்கிறேன். அவள் சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள் அழிந்து போகட்டும்ப்பா, அழிந்து போகட்டும். ரிபஷந்து ரியாங்கதரா. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை கெடுக்க உங்களுக்குள் பெரிதாக இருக்கிறதை காண்கிறேன். முழங்கால் போட்டுக்கோங்க. தேவனை பார்க்கிறேன். ஒரு சமாதானம், எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள், எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா சிஸ்டர்? ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா ஒரு ஆமேன் போடுங்க. ரிபஷந்து ரியாக்கதர. கர்த்தர் உங்களோடு பேசும்போது நீங்கள் ஆமேன் என்று சொல்வீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரும், சுதந்திரத்தை கொண்டு வரும், தேவ சுதந்திரத்தை, தேவ ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. சந்து ரியாங்கதராப்பா. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய சந்து ரியாக்கதரா. நன்றிப்பா. அருமையான மயில்குமார் பிரதற்காக செபிக்கிறேன். அப்பா விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை அப்பா டெய்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்பா மகனுடைய அந்த கடன் சுமைகளை மாற்றுங்க. வருமானத்துக்கு நல்ல ஒரு வழிகளை கர்த்தர் செய்து கொடுங்கப்பா. ரிபஷந்து ரியாக்கதரா. அவர் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடனின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டே இருக்கிற
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்தி